திருச்சி சேலம் சாலையில் வாத்தலை என்ற இடத்தில் கொள்ளிடம் அணை அமைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் கொள்ளிடம் அணையின் 7 மதகுகளும் ஆற்றில் அரித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. இதனால் அங்கிருக்கும் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. அந்த அணையானது அணையில் இருக்கக்கூடிய 7 மதகுகளும் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக ஒரு முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்கள். வணக்கம். அதாவது காவேரியை பொறுத்தவரை நமக்கு முக்கொம்பு மேலணை வரைக்கும் வரும் காவேரி என்பது முழுமையாக காவேரியாக தான் வரும். வெள்ள காலங்களில் அதிலிருந்து பாதிப்பை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் முக்கொம்பு மேலணை என்ற அணை. இது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. 1839ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது 2 பிரிவாக பிரிந்திருக்கும். முதல் பிரிவு என்பது திருச்சி கரூர் சாலையில் உள்ள ஒரு பகுதி. இது முழுவதுமே காவேரி ஆற்றில் பிரிந்து செல்லும் ஒரு அணையாக இருக்கிறது. மற்றொரு அணை என்பது கொள்ளிடம் என்பதை 2 பிரிவாக பிரிக்கின்ற ஒரு அணையாக இருக்கிறது. தற்பொழுது இந்த சாலை தான் திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள வாத்தலை என்ற பகுதியில் தான் 16 மதகுகளுடைய அந்த கொள்ளிடம் பாலத்தில் 6 மதகுகளானது தற்போது இடிந்திருக்கிறது. இந்த 6 கண் பாலம் என்பது இடிந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது கொள்ளிடம் பாலத்தில் வருகின்ற நீரின் அளவை நம்மளால் கட்டுப்படுத்த இயலாது என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கனஅடி தண்ணீர் வந்த பொழுது முழுக்க திருச்சி மாநகரம் மட்டுமல்லாது கல்லணை வரை தஞ்சாவூர் வரை நம்மளை ஒரு பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய அரணாக நின்று கொண்டிருந்தார் இந்த அணை. தற்பொழுது அதிகபட்சமாக 1,70,000 கனஅடி என்ற அளவில் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் சென்றது. இதன் காரணமாக திருச்சி திருவானைக்கோயிலில் உள்ள கொள்ளிடம் மேம்பாலம் என்ற ஒரு பழைய பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணையானது இடிந்திருந்தது. இந்நிலையில் இதே போன்று தற்பொழுது இந்த அணையானது இடிந்திருப்பது ஒரு பெரிய பதட்டத்தையும் பரபரப்பையும் திருச்சி மாநகர மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் கூட தற்போது நிலவரப்படி 50,000 கனஅடி என்ற தண்ணீர் தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரை நம்மால் சமாளிக்க முடியும். அதற்குரிய மாற்று ஏற்பாடுகளை உரிய முறை செய்திருப்பதாக பொதுப்பணித்துறை வட்டாரங்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். விஜயகோபால், கர்நாடகாவிலிருந்து 2 அணைகளில் தண்ணீர் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது KRS அணையிலிருந்து தண்ணீர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கபினி அணையிலிருந்து மட்டுமே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்தும் கூட திறந்து விடப்படும் நீரின் அளவு தற்போது குறைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு தண்ணீர் அந்த வெள்ளப்பெருக்கு குறைவான வாய்ப்புகள் இருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் விஜயகுமார். நம்மை பொறுத்தவரை இது முக்கியமாக நாம் கருதக்கூடிய ஒரு மிக சிறந்த விஷயமாக கருதலாம். ஏனென்று கேட்டால் கிட்டத்தட்ட கொள்ளிடம் என்பது கொள்ளும் இடம் என்பதுதான் கொள்ளிடம் ஆறு. கிட்டத்தட்ட 4 லட்சம் கனஅடி நீர் 2005ஆம் ஆண்டு 4 லட்சம் கனஅடி நீர் இந்த கொள்ளிடம் ஆற்றில் சென்றிருக்கிறது. அப்பொழுது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஆனாலும் அதற்கு பிறகு இந்த மேலணை உட்பட பல்வேறு பாலங்களில் உரிய பராமரிப்பு பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக விவசாயிகள் வைத்துக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது மிக முக்கிய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இந்த கொள்ளிடம் மேலணையுடைய அந்த மதகுகள் உடைந்திருப்பது ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் கூட உறுதியாக சொல்கிறார்கள் பொதுப்பணித்துறை வட்டாரத்தில் இந்த உடைப்பு என்பது மிக குறைவாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கொள்ளிடம் ஆற்றில் இன்னும் அதிகமாகவே தண்ணீர் விடலாம். ஆனாலும் கூட இந்த அணை உடையும் பட்சத்தில் அடுத்தடுத்த சில நாட்களில், ஏனென்றால் தற்போது மழை என்பது நின்றிருக்கிறது. இந்த மழை என்பது மீண்டும் அதிகரித்து அங்கிருந்து தண்ணீர் அதிகமாக வரும் பட்சத்தில் நாம் சமாளிப்பது மிக மிக கஷ்டம் என்பதுதான் விவசாயிகளுடைய ஒரு பெரிய பயமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இயற்கையின் ஒரு கருணையின் காரணமாக தற்போது நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் திருச்சி மாநகரத்துக்கு இல்லை என்பதுதான் ஒரு ஆறுதல் படக்கூடிய விஷயம். விஜயகோபால், அணையின் 7 மதகுகளும் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி அல்லது அதிகாரிகள் யாரேனும் அங்கு வந்து பார்வையிட்டிருக்கிறார்களா? அது பற்றிய கூடுதல் விவரங்கள் விஜயகுமார். தற்போதைய தகவலின்படி சற்று முன்புதான், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்திற்கு முன்புதான் இந்த மதகானது உடைந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு பரபரப்பு வந்து கொண்டிருந்தது. அதாவது அந்த அணையில் ஒரு 16வது தூண் மட்டும் அது ரொம்ப பலம் இழந்திருப்பதாக நமக்கு ஏற்கனவே தகவல் கிடைத்தது. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் பொதுப்பணித்துறை வட்டாரத்தில் இது 10 ஆண்டுகளுக்கு முன் பழுதானது, நாங்கள் முழுமையாக பலப்படுத்தி வைத்திருக்கிறோம், எனவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று பொதுப்பணித்துறை வட்டாரத்தில் உறுதியாக கூறினார்கள். ஆனாலும் கூட இந்த இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது.
காரணம் ஏற்கனவே விவசாயிகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை வட்டாரங்கள் மிகவும் அலட்சியமாக இருக்கிறார்கள். அணைகளை பலப்படுத்தவில்லை, பாலங்களை பலப்படுத்தவில்லை, தடுப்பணைகளை பலப்படுத்தவில்லை, மேலும் பல்வேறு பகுதிகளில் கடமடைக்கு செல்லக்கூடிய வாய்க்கால்களை தூர்வாரவில்லை என்று தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார்கள் விவசாயிகள். இந்நிலையில் இப்படி ஒரு பாலம் இடிந்திருப்பது விவசாயிகள் மத்தியிலும் திருச்சி மாநகர மாவட்ட மக்களிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தகவல் அறிந்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை வட்டாரங்கள் அனைவருமே அந்த பகுதியில் விரைந்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் இதற்குண்டான மாற்று ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படும் என்று பொதுப்பணித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜயகோபால், தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் மக்களுக்கு இது குறித்த எச்சரிக்கையோ அல்லது அறிவுறுத்தலோ சொல்லப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய கூடுதல் விவரங்கள் விஜயகோபால். ஏற்கனவே காவேரி மற்றும் கொள்ளிடத்தில் அதிகபட்சமான தண்ணீர் வரும் பொழுது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கன அடி நீர் என்ற நிலையிலிருந்து தற்பொழுது வெறும் 50,000 கன அடி தண்ணீர் மட்டுமே தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அறிவுறுத்தல் தொடர்ச்சியாக இருக்கிறது. கரைகள் மற்றும் கரையோர மக்களுக்கு உண்டான எச்சரிக்கை, அந்த கரையோர பகுதி மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம், போலீசார், தீயணைப்புத் துறையினர் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பாலம் இடிந்திருந்தாலும் கூட தற்பொழுது கொள்ளிட கரையோர மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். காரணம், தண்ணீரின் அளவு என்பது மிக குறைவாக இருக்கிறது. கொள்ளிடத்தில் பொறுத்தவரை 4 லட்சம் கன அடி தண்ணீர் வரைக்கும் அனுப்பப்படலாம். அது வரைக்கும் கொள்ளிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. கடந்த காலத்தில் 2005 இதற்கான ஒரு சில நம்மிடம் அந்த விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட தற்பொழுது இந்த பாலத்தை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நாளையோ நாளை மறுநாளோ அல்லது அடுத்த வாரமோ அதிகபட்சமாக தண்ணீர் வரும் பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை திருச்சி மாநகர மக்களுக்கு மட்டுமல்லாது திருச்சி மாவட்ட மக்களுக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் திருச்சி மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்லாது பொதுப்பணித்துறை வட்டாரமும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். கள நிலவரங்களை அளித்தமைக்கு நன்றி விஜயகோபால்.